அனைவருக்கும் வணக்கம். நேற்று என்னோட தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் நாய் உடம்புல வந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னான். ஆஹா, மறுபடியும் போய் ஆரியா வெளியில் கடி வாங்கிட்டான் போல அப்படின்னு நினச்சிட்டு வீடியோ எடுத்து அனுப்புறான்னு. This video is sponsored by BuyMote e-shopping. நீங்கள் ஆன்லைனில் க்ரோசரி ஐட்டம்ஸ் வாங்குறவங்களா? அப்போ கண்டிப்பாக BuyMote சூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். BuyMote மொபைல் அப்ளிகேஷன் இப்போ ப்ளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது. சீக்கிரம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆஃபரையும் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. அவனும் வீடியோ எடுத்து அனுப்பும். கீழே தரையெல்லாம் ரத்தமாக இருந்துச்சு. நானும் வந்து பார்க்கவும் நம்ம கருப்பு நாய் உடம்புல வந்து ஆல்ரெடி இருந்த புண்ணுலேருந்து ரத்தம் வந்து நல்லா வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை நான் அப்படியே கொஞ்சம் துணியை வச்சு தொடச்சிட்டு மருந்து போட்டு விட்டுட்டேன். நான் கடைசியில் பார்த்தா தான் தெரியுது, ஆனால் நான் கருப்பு நாயை சொல்லலை, செவல நாய் தான் நம்மக்கிட்ட வந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆஹா, என்னடா சொல்கிற, தியாக்கு ரத்தம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லை. சரி, ஒரே நாள் காஞ்சிடுச்சு போல் பல்லு பட்டு அப்படின்னு நினச்சிட்டு நானுமே அசால்ட்டாக விட்டுட்டேன். இன்றைக்கி காலையில் பார்த்தோம்னு சொன்னால் நாயும் பூனையும் எல்லாமே ரொம்ப சோர்வாக படுத்துருந்துச்சு. இது இந்த நேரத்தில் ஜாலியாக சுற்றிட்டு இருக்குமே, என்னடா படுத்துருக்கு, வெயில் கூட இன்னும் அடிக்கலையே அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்திங்கனாலே தெரியும், இங்கே பாருங்களேன், ரொம்ப சொக்கி போய் தான் படுத்து கிடக்குதுங்க. ஏற்கனவே இந்த பூனை வந்து ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு உயிருக்கு பாடிட்டு இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக காப்பாற்றியாச்சு. மறுபடியும் ஏதாவது சாப்பிட்ருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு. ஏன்னா வகுத்தில் ஒன்றுமே இல்லை, எப்போவுமே இந்த பூனை வயிறு ஃபுல்லாக வச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ என்னன்னு தெரியல, டொக்குன்னு கிடக்குது. அதேமாதிரி நம்ம நாயும் ரொம்ப சோர்வாக, கண்ணெல்லாம் ரொம்ப மங்கலாக, பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகவே தெரிஞ்சுது பார்க்கும்போது. நம்ம கிட்ட போனாலே வாலாட்டும், ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வாக இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரே சந்தேகமாக போச்சு யாராவது வந்து நாய்க்கு வந்து ஏதாவது மருந்து வச்சுருப்பாங்களோ, போய் சாப்பிட்டு வந்துருச்சோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். அப்போ தான் சொன்னால், நாய் படுத்துருக்க இடத்த எல்லாம் பாரு, கீழே தரையை பாரு, ரத்தம் இருக்குது, தொடையிலேருந்து ரத்தம் வருதுன்னு சொன்னால். நானும் பார்க்கவும், ஆஹா, இன்னும் ரத்தம் வருது, ஒரு வேளை வந்து பூச்சிகளை நம்ம வீட்டில் யாராவது உண்ணி போகிறத பார்த்தாங்கன்னா அதை அப்படியே தரையிலே நசுக்கிடுவாங்க காலில். அந்த மாதிரி தான் ஏதோ உண்ணி செத்து கிடக்கு போல். அதனால அந்த ஒரு ட்ராப் வந்து உண்ணிலேருந்து வந்த ரத்தம் எனக்கு கருப்பாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, ஓகே, நாய் கடிபடலை, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு. ஆனால் நல்லா பண்ணால் நாய் வந்து பருவத்துக்கு வந்துட்டுனா பின்னாடிலாம் ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆஹா, அப்போ வந்து இது நான் நினச்சிட்டு இருந்தேன் இது காயம் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா நாய் வந்து பருவத்துக்கு தான் வந்துட்டு இருந்திருக்கு போல். நானுமே வந்து பார்த்திங்கன்னா முதலாக இந்த ஃபீமேல் டாகை தான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஃபீமேல் வந்து நான் வளர்த்ததில்லை. ஸோ இந்த பருவத்துக்கு வரும்போது எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரில. நான் ரொம்ப பயந்துட்டேன், என்னடா இப்படிலாம் இருக்குது, ஒருவேளை பாய்சன் தானா. ஏன்னா ஏற்கனவே நம்ம வளர்த்துருந்த நாய் ஒன்று வாயிலேயும் ரத்தம் வந்து, ஆசன வாயிலே ரத்தம் வந்து தான் செத்து போச்சு. அதனால் மருந்து வச்சுட்டாங்களான்னு எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ, இது கூட பிறந்த இன்னொரு பெண் நாய் வந்து போன மாதம் வந்து பருவத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி டேட்டு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 16 மாதம் இருக்குது இது பருவத்துக்கு வரதுக்கு. சில நாய்ங்க வந்து இப்போ 1 வருஷம் 2 மாதத்துலேயே வரும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது வந்து ஒரு 16 மாதம் ஆயிருக்கு. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ அந்த டாக் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், தனியாக கட்டி வைன்னு சொன்னாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மித்ரா இஞ்சிருச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் அப்படிங்கிறதுனால நம்ம பெண்ணாயும் பெண் பூனையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்கும். என்னை தாண்டி உள்ளே போட பார்க்கலான்னு வாசலில் படுத்துருந்துச்சு. சரி, கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல, ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டு டாக்டர்கிட்ட கேட்டோன்னே, டாக்டர் வந்து வைட்டமின்ஸ் டானிக், மினரல் டானிக் அந்த மாதிரி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டார். சரி, கொடுங்க, நமக்கு டானிக் கொடுக்கறதுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மாத்திரை தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நானும் போய் ஒரு டானிக் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டு எல்லாத்தையும் வந்து மாற்றியாச்சு. தயிர் சாதம் போட்டுட்ருந்தோம். இப்போ கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முட்டை சாதம் போட்டுட்ருந்தோம். இப்போ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா முட்டை சாதம் போடுறோம். ஸோ வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் நம்ம கறி எடுத்து கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2-3 நாளைக்கு மட்டும் கறி கொடுக்குறோம். நம்ம இந்த ஹைக்கப் அப்படிங்கிற இந்த டானிக் தான் வந்து டாக்டர் வந்து நமக்கு கொடுத்துருந்தாரு. ஸோ இதே டானிக் தான் வந்து நம்ம பூனைக்குட்டிக்கும் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தேன். இதே தான் நம்ம வந்து டாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். எனக்கு என்ன அளவு டாக்டர் கொடுக்குறேன்னு கேட்டிருந்தேன். அவர் அதிலே போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 ml வச்சுக்கோங்க, 1 கிலோ இருக்குது அப்படின்னா 1/2 ml வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ இதுக்கு நான் ஆவரேஜாக ஒரு 10 கிலோ இருக்கும் அப்படின்ற கணக்கில் நான் ஒரு 5 ml வந்து காலையிலையும் சாயந்தரமும் 5 ml வந்து கொடுத்துட்ருக்கேன். இது கொடுத்தாலும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை எனக்கு. இருந்தாலும் சரி, கொஞ்சம் பிளட் லாஸ் ஆகுமே, கொஞ்சம் டயர்டாக இருக்குமேன்றதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்ருக்கேன். ரொம்ப என்னை பார்த்தோன்னே காதை தூக்கம், வாலாட்டம், எந்திரிச்சு ஒரு மாதிரி வந்து நம்மளை சுற்றி வந்துகிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கு பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ரீடிங் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது. அதனால் இன்னொரு 1 வருஷம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். நான் அது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஆரியாவும் நம்ம வெள்ளமணியும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சுற்றிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்ககிட்ட காப்பாற்றி நான் பக்கத்தில் வீட்டுக்குள்ளேயே நான் கட்டி போட்டு வச்சுட்டேன். நான் இங்கே பார்த்திங்களா, இந்த மித்ரா பூனை நம்ம எதை கொடுத்தாலும் எனக்கும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து நின்றோம். இந்த டானிக்கை பார்த்து பழகி போய் இதில் வந்து சிக்கன் ஃப்ளேவர் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஆனால் மோந்து பார்த்தா எனக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம இரும்பு சத்து குறைவாக இருந்துச்சுன்னா டானிக் கொடுக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது டாக்கு பிடிக்கலையோ நான் சிரஞ்சு வச்சு நல்லா உள்ளே அடிச்சு விட்டுட்டேன் நான் வாயில். உங்கள் டாக் இந்த மாதிரி டயர்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன மாதிரி நான் ஃபுட்டு கொடுப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக எப்படி வச்சுக்கிறது அப்படின்றத யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி விட்டமின்ஸ் டானிக் கொடுக்கலாமா, இல்லை நம்ம வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டிலே வந்து போதுமான எனர்ஜி இருக்குமா, எத்தனை நாளைக்கு வந்து இதை தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது எனக்கு. ஸோ அடுத்து என்ன பயம்னு பார்த்திங்கன்னா, நாய்க்குட்டிக்கு அப்புறம் இந்த பூனைக்குட்டி வந்து குட்டி போட வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பயம் இருக்குது. கூடிய சீக்கிரமே வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஃபேமிலி பிளானிங் பண்ணி விட்டால் தான் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.